இந்த கூட்டணி என்பது முடிவுற்றது. வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் வந்து கூட்டணி ஆட்சி கேட்பாங்க, கூட்டணி பங்கு கேட்பாங்க. எங்களை பொறுத்த மட்டும் இந்த மண் என்பது பாஜகவிற்கு எதிரான மண், இந்த மண் RSSக்கு எதிரான மண், இந்த மண் வெறுப்பு அரசியலுக்கு எதிரான மண் என்பது மட்டும் மிக தெளிவாக தெரியும். தெரிஞ்ச தெரியாம கூட காங்கிரஸ் போகுது, அது ஒரு மதவாத அற்ற கட்சி. அப்போ இன்னொன்று அவங்க என்ன சொல்றாங்க, விசிகாவுக்கும் சிபிஎம்முக்கும் கடைபிடிக்கிறாங்க. என்ன பாயிண்ட் ஆஃப் இருந்தாலும் அதிமுக கூட போகாம இடதுசாரிகளையும் விசிக்காக கூப்பிடுறாங்க. அப்ப அது ஒரு ஆரோக்கியமான செயல்பட தெரியாத. அதிமுக கூப்பிடல நீங்க நினைக்காதீங்க. அதிமுக எல்லாமே முயற்சி பண்ணி பேசி வெளிப்படையா எடப்பாடி துணை முதல்வர் கேட்பாரு. எடப்பாடி கேட்கிற விலை அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, வந்துட்டாருன்னா கொடுக்குற குடைச்சலும் அதிகமா இருக்கும். கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு கண்முன்னே நிகழ்ந்திருக்கு. ஆனா விஜய் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கெல்லாம் நாளைக்கு நீங்க பொறுப்பேற்றுக்குவீங்களா? எங்களால தடுத்து நிறுத்தப்பட்டு இருந்தீங்களா? ஸ்டாலினோட தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. திட்டமிட்டு அவமானப்படுத்தணும்னு திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க. பாண்டிச்சேரி பார்டரை தாண்டல, அங்கேயே நொண்டி அடிக்குது. ரசிகர்களே இல்லையா? விஜய் படம் அங்கே ரிலீஸே ஆகாதா? தமிழ்நாட்டில் வீசினால பாண்டிச்சேரியில் வீசல. தமிழ்நாட்டில் வந்த கூட்டம் தானே பாண்டிச்சேரியிலே வந்துச்சு. ஒருவேளை பாண்டிச்சேரிக்காரன் பூரா பிரெஞ்சில் பேசிக்குவான்னு நினைக்கிறானா என்னன்னு தெரியல. அப்போ இதில் சதி இருக்குது அப்படின்னு சந்தேகப்படுவதற்கு இடம் இருக்கு. இது அலை கிடையாது, இது உருவாக்கப்பட்ட கலை, EVM கலை. வணக்கம். இது அரசின் கழகம். இன்று சந்திக்கிற அரசியல் ஆளுமை தமிழ்நாடு சமூக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு தங்கப்பாண்டி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு வகையா என்ன சொல்றது, நம்ப முடியாத அளவுக்கு ஒரு தலைகள் மாற்றம் ஏற்படுகிறது. விருப்பம் இருக்கிறது இல்லையோ ஏற்றுக்கொண்டு வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதுக்கடையே நீங்க பாத்தீங்கன்னாக்க குறிப்பா காங்கிரஸ் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தி விட்டது கூட்டணி ஆட்சி, அதாவது கூட்டணி முடிந்து விட்டது, திமுகவுடன் கூட்டணி முடிந்து விட்டதுன்னு மாணித்தவர் போன்றல் அறிவித்து விட்டார்கள். விளைவு இப்போ 2 அமைச்சர்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையே இன்னும் வேற யார் போவாங்க அப்படின்னா சிபிஎம் விசிக்கான ஒரு பரிசீலனை பண்ணுவதாக ஒரு தகவல் வருது. இன்னொரு பக்கம் பாமகவும் முயன்று கொண்டிருப்பதாக தகவல். முதற்கட்டம் எப்படி பார்க்குறீங்க? இது இப்போ என்னென்னா திருசங்கு நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பாஜகவுடைய ரோல் இதில் என்ன, விஜய் விரும்புகிறது ஆட்சி அமைக்கிறதுக்கு. இன்னொரு பக்கம் அவர் காங்கிரஸை சேர்த்துக்கிட்டார். இருந்தாலும் இன்னும் சீட்டு பத்தாது. காங்கிரஸ் 5 சேர்த்துக்கிட்டாலும் இன்னும் மீதி 11ல் 6க்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஆதரவு கொடுக்கணுன்ற நிலை இருக்குது. அதுக்கு இப்போ ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் அவங்களுக்கு. ஆனால் அவங்க என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து அடுத்த கட்ட விஷயங்கள். ஆனால் என்ன பிரச்சனைனா, விஜய், காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக இந்த அணிச்சேர்க்கையை பாஜக விரும்பாது. கவர்னரு அவங்க ஆளு, ரைட்டா? இப்போ அவரே என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஒரு ஆட்சி அமைப்பதற்கு 2 விஷயம் பார்க்கலாம். பெர்சன்டேஜ் வைஸாகவும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஆட்சியை அமைத்து கால அவகாசம் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சீட்டு கட்டாயம், 118 கட்டாயம் அப்படின்றது. கவர்னர் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காரு. இப்போ என்ன, நான் பெர்சன்டேஜ்ன்ற விஷயம்லாம் எனக்கு 2வது 118 அப்படின்ற அதை உறுதி செய்யணும் அப்படின்றார். வாய்ஸ் வந்துருச்சு. ஓகே. அப்போ என்னன்னா, இந்த முப்பரிமாண ஒரு போக்கு இப்போ தொடங்கிடுச்சு. முப்பரிமாண மோதல்னு இதை வச்சுக்கலாம். அப்போ இந்த மோதல் அடுத்தடுத்து எதை நோக்கி போகும்? இப்போ விஜய் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன விலை கொடுக்க வேண்டி வரும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்போ விசிகான்னு எடுத்து உறுதியாக அறிவித்தாங்க, நாங்கள் திமுக கூட்டணி விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இடதுசாரிகள்கிட்ட இன்னும் தெளிவான அறிக்கை இன்னும் வரலை. பொதுக்குழுவை கூப்பிட்டு பேசிட்டு சொல்கிறோன்ருக்காங்க. அப்போ இதை இந்த 118 யாரை வச்சு அடைய போகிறாங்கன்றதில் ஒரு சவால் இருக்குது. விஜய்க்கு ஒரு சவால் இருக்குது.
அது எப்படி முன்னேறுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். இதை தாண்டி எடப்பாடி கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. ஆமாம் ஆமாம், அது வந்துச்சுன்னா வலுவான கூட்டணியாக இருக்கும்ல. எடப்பாடிக்கு நீங்கள் ரொம்ப செலவு பண்ணணும்ல. அவர் துணை முதல்வர் கேட்பார், இன்னொன்று ஏகப்பட்ட மினிஸ்ட்ரி கேட்பார், அவர் ஒரு டிமாண்ட் பண்ணுவார்ல, அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்குவாரா? இப்போ இவங்கள்ட்ட நீங்கள் சொல்கிற ஆளுக்கு ஒரு மினிஸ்டர் வாங்கிக்கோங்க, ஒரு மேயர் பதவி வாங்கிக்கோங்கன்ற அளவில் எடப்பாடிகிட்ட பேச முடியாதுல்ல. எடப்பாடி கேட்குற விலை அதிகமாக இருக்கும், அது மட்டும் இல்லை வந்துட்டாருன்னா கொடுக்குற குடைச்சலும் அதிகமாக இருக்கும். அப்படி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அதனால் எடப்பாடியை கழட்டி விடத்தான் பார்ப்பாங்க. இவங்களுக்கு என்னென்னா ஓரளவு இவங்க வாய்ஸ் எடுபடுற ஆளுகள்கிட்ட பேசுகிறது தான் இவங்களுக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க. இன்னொன்று எடப்பாடி நேரடியான ஒரு அதாவது விஜய்க்கும் சரி எடப்பாடிக்கும் சரி நடுவில் ஒரு தலைமை இருக்குது, அது பாஜக ஆர்எஸ்எஸ். அப்போ இவர்கள் சொல்லக்கூடிய அஜெண்டாவுக்கு தான் விஜயும் முடிவு பண்ணணும், எடப்பாடியும் முடிவு பண்ண வரணும்போது நாளைக்கு இது யார் ஆள்றான்ற விஷயமே இப்போ கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ இது எதை நோக்கி நகருது, யாருடைய திட்டம் நிறைவேற்றப்பட போகுது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த சந்தேகங்களாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஆலை இப்போ இந்த தேர்தலில் இளைஞருடைய எழுச்சி, ஜென்இசட்னுடைய புரட்சி அது இது நீங்கள் சொன்னால் கூட அது ஏன் பாண்டிச்சேரி பார்டரில் நொண்டி அடித்து நிற்கிது அப்படின்ற கேள்விக்கு விடையே இல்லை. சந்தேகப்படுறீங்களா? நிச்சயமா விடையே இல்லை. அதை எப்படி நீங்கள் எம்ஜிஆர் 34% பெற்று அவர் காலத்தில் ஜெயிக்கும்போது பாண்டிச்சேரி தான் முதல்ல ஜெயிக்குது அதிமுக, சரிங்களா? தமிழ்நாட்டிலையும் ஜெயிக்குது. யாருக்கு பாண்டிச்சேரியும் தமிழ்நாடும் கலாச்சார ரீதியாக ஒத்த மாநிலங்கள்னு யாருக்கு தெரியாதுன்னா பாஜகக்காரங்களுக்கு தான் தெரியும், வடவர்களுக்கு தெரியாது. அவன் என்ன நினைக்கிறான்னா பாண்டிச்சேரி ஒரு ஸ்டேட்டு, தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டுன்னு, லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டுன்னு நினைக்கிறானா என்னன்னு தெரில. ஒருவேளை பாண்டிச்சேரிக்காரன் பூரா பிரெஞ்சில் பேசிக்குவான்னு நினைக்கிறானா என்னன்னு தெரில. அப்போ இதில் சதி இருக்குது அப்படின்னு சந்தேகப்படுவதற்கு இடம் இருக்குது. இல்லைன்னா எனக்கு நான் ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இல்லாமல் ஒரு சாமானியனாக நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், ஏன் விஜயனுடைய ஆலை பாண்டிச்சேரி பார்டரை தாண்டலை, அங்கேயே நொண்டி அடிக்குது, ரசிகர்களே இல்லையா? விஜய் படம் அங்கே ரிலீஸே ஆகாதா? விஜய்க்கு புசி எந்த ஏரியாக்காரு? புசியே பாண்டிச்சேரியை எப்படி அவர் கவனம் செலுத்தாமல் இருப்பார்? அப்போ புசியே தெரியாதால் தமிழ்நாட்டில் இருக்கலாம், பாண்டிச்சேரியில் இல்லையே. அதான் 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க 30 சீட்டில். ஏன் அந்த ஆலை அங்கே போல? பாண்டிச்சேரி பார்டரில் என்ன பிரச்சனை? சரக்கு அடிச்சுட்டாங்களா? நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியலை, நீங்கள் சொல்லுங்கள். இல்லை பொதுவாக நீங்கள் ஒரு ஊடகத்தவர் தானே, நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. இல்லை பொதுவாக பெரிய அலை வீசி இருக்கிறது. குறிப்பாக இங்கே வைக்கக்கூடிய வாதம் என்னன்னாக்கா, காசை கொட்டிருக்கிறார்கள் சார். அலை வீசி இருக்கு, சுனாமி வீசி இருக்கு, சரி, வெள்ளம் வந்திருக்கு, சரிங்களா, நிலநடுக்கம் வந்திருக்கு. ஏன் பாண்டிச்சேரி பார்டரை தாண்டலாம் சொல்லுங்கன்னு நான் கேட்குறேன். பாண்டிச்சேரியில் அங்கே வலுவான கூட்டணி இருக்குது, அவங்களுக்கு கூட்டணி கட்சி இருக்குது. இங்கே கூட்டணி இல்லை சார், தனித்தான நின்னாங்க. எந்த கூட்டணியோட நின்னாங்க? இல்லை ரங்கசாமி வலுவாங்க தொடர்ந்து ஜெயிச்சு. ஸ்டாலினை விடவான்னு நான் கேட்குறேன். அது சொல்ல முடியாது. ரங்கசாமிக்கு என்ன நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு வர்றேன். அப்ப என்ன மாதிரியான கொள்கை நடந்து சொல்ல வரீங்க? இது முழுக்க மிஷின் திருட்டுன்னு சொல்றேன். நீங்க ஒரு SIR செய்தி ஒண்ணு இருக்கு, அதை நீங்க பாருங்க. ஸ்டாலின் தொகுதியில மட்டும் நீக்கப்பட்ட ஓட்டுகள் 1 லட்சம். ஆமா ஆமா. ஒரு சட்டமன்ற தொகுதியில எத்தனை லட்சம்? மம்தா பகுதியில் 38, 38. மம்தா அதில் 50,000 சொல்ற. இவர் கேஜ்ரிவால் தொகுதியில 38,000 நீக்கப்பட்ட வாக்குகள். பினராயி விஜயன். இப்போ இவங்க எல்லாம் எப்படி தோத்தாங்க? ரைட்டான ஸ்டாலின் தொகுதியில 1 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. 1 லட்சம் வாக்குகள். அதையும் தாண்டி அவருக்கு தான் உண்மையிலேயே அலை அடிச்சிருக்கு. அதாவது சார், இப்போ மதுரை வடக்கு தொகுதியில் 2.5 லட்சம் தான் மொத்த ஓட்டை ஒரு தொகுதியில்.
அப்போ ஒரு 3 லட்சம் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 லட்சம் ஓட்டை நீங்கள் நீக்கிறீங்க. அதுலேயும் ஸ்டாலின் தோத்த ஓட்டு பார்த்தீங்கன்னா 8500 ஓட்டு, ரைட்டா? அப்போ அந்த 1 லட்சம் ஓட்டு இருக்குல்ல இவங்க நீக்கினது, அந்த ஓட்டு யாருடைய ஓட்டு? அது எப்படி 3 லட்சம் பேரில் 1 லட்சம் பேர் செத்தானா? 1 லட்சம் வாக்காளர்கள் பூரா செத்து போன தகுதி நீக்கம் போய் சேர்க்கிறதா? எப்படி தகுதி நீக்கம், அதாவது அதான் தகுதி நீக்கம் பூர்த்தி பண்ணாதவங்க, சேர்க்காதவங்க, விடுபட்டு போனாங்க, வெளியூர் வந்தவங்க, வெளிநாட்டு. அதான் சார், நீங்கள் ஒரு 3 லட்சம் பேரில் ஒரு 1 லட்சம் பேர் தகுதி இல்லாதவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்களா? வடக்க நீங்கள் 1000 பேரை போட்டு வச்சுருப்பீங்க. தமிழ்நாட்டிலாம் எல்லாமே கணினிமயமாக்கப்பட்டிருக்கு. எங்களால் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தீங்களா ஸ்டாலினோட தொகுதியில்? தோற்கடிக்கப்பட்டிருக்கார். திட்டமிட்டு அவமானப்படுத்தணும்னு திட்டமிட்டு செஞ்சுருக்கிறாங்க, சரிங்களா? அப்போ இது வெளிப்படையாக இருக்குது ரிக்கிங்க்கு. ஆதாரம் நான் சொல்கிறேன், பாண்டிச்சேரி ஒரு ஆதாரம், முதல்வர் தோற்கடிக்கப்பட்டது ஆதாரம். அது மட்டும் இல்லை, திமுகவுடைய வடக்க போய் சவால் விட்டுட்டு சேலஞ்சிங்காக அடித்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு ஹீரோவாக பிரபலமான பிடிஆர் தோற்கடிக்கப்பட்டிருக்கார், டிஆர்பி ராஜா தோற்கடிக்கப்பட்டிருக்கார், அன்பில் மகேஷ் தோற்கடிக்கப்பட்டிருக்கார். இவங்களுக்கெல்லாம் புகழ் உயர்ந்திருக்கு. புகழ் உயர்ந்த ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு, சரிங்களா? 15 மினிஸ்டர்கிட்ட தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவில் யாரெல்லாம் பாஜகவுக்கு எதிராக வாய் துடுக்கா பேசுவாங்கல்ல, அவங்க பூரா காலி. யார்? ஜெயக்குமார் காலி, உதயகுமார் காலி, செல்லப்பா காலி, செல்லூர்ராஜ் காலி. எப்படி காலி? அப்போ அதிமுகவை காலி செய்வதுன்ற அஜெண்டாவும் நடந்திருக்கு, திமுகவை காலி செய்கிறதுன்ற அஜெண்டாவும் நடந்திருக்கு. இது யாருடைய அஜெண்டான்னு நான் கேட்குறேன். சரி, பாஜகக்காரங்க தோத்துருக்காங்க அப்படின்ற கேள்வி வரலாம். ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க 27. அதாவது இந்த ஸ்கெட்சை நான் எப்படி சந்தேகப்படுறேன்னா, அவங்களுடைய திட்டம் என்னன்னா, விஜயை அலை மாதிரி காமிச்சு கொண்டு போய் பார்டரில் நிறுத்துறது. ஒரு 20 சீட்டுக்கு விஜயை கையேந்த வைப்பது. 20 சீட்டு, 20னா 15 சீட்டு. இந்த 15க்கு ஆதரவு எங்கேருந்து கொடுக்குறோன்னா, பாஜக ஆதரவு கொடுத்து கண்ட்ரோல் எடுத்துக்கோன்ற அவங்க பிளான். அப்போ 27 சீட்டு வாங்கிட்டாங்களா அதிமுகவில்? 10 தோத்தாலும் 15 ஜெயிக்கும். இது அவங்களுடைய ஒரு கணக்கு, சரிங்களா? அதில் இப்போ இவங்க வாங்கியிருக்கிற சதவீதம் பார்த்தா பாஜக வெறும் 3.5%. இந்த 3.5% இவங்க மிசிறில் போட்ட ஓட்டு. இடதுசாரிகளுடைய மொத்த ஓட்டு கூட்டினீங்கன்னா 0.65%, 0.64% இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1.6 தான் வருது. 1 சம்திங் 1.5 தான் வருது இடதுசாரிகளுக்கு. இவங்களுக்கு 3% பிஜேபிக்கு மட்டும் எப்படி வரும்? அதிமுக காரம் போடல. அதான் நடந்தது என்ன தெரியுங்களா? அவங்க மிஷின்லாம் கரெக்டாக தான் செட் பண்ணியிருக்காங்க. செட் பண்ணதில் கால்குலேஷன் தப்பாக போச்சு. அதிமுக காரம் போடுவான், அது இத்தனை %, பாஜகவுக்கு ஆதரவு பெருகி இருக்கு, அதுக்கு இவ்வளோ %. இப்போ வானதி மாதிரி ஆட்கள்லாம் ஜெயிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வானதி, எல்முருகன் இவங்களாம் ஒரு பிரபலம்னு இவங்களாம் ஒரு 10 பேரை கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு இவ்வளோ % வரும்னு இவங்களுக்கு ஒரு கணிப்பு. அது 20 கணிச்சாங்களா 25 கணிச்சாங்களான்னு தெரில. எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 3.5% போட்டோம்னா லீடிங் ஒரு 5000 தானே தேவைப்படும். 5000 இருந்தால் அந்த 26 பேரில் ஒரு 15 பேர் வந்துடுவான்னு இவங்க கணக்கு போட்டிருக்கணும். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த மிஷினில் இவங்க போட்டு விட்டாங்களா, அதை தவிர எந்த ஓட்டும் விழுகலைன்றது தான் உண்மை. டெபாசிட் தர்ற அளவுக்கு பாஜகக்காரன் ஓட்டு வாங்கலை, அதிமுகக்காரன் ஓட்டு போடல, அவங்க கூட்டணியிலேருந்து எவனுமே ஓட்டு போடல. அப்போ மொத்தத்தில் இது என்னவா ஆயிருக்குன்னா, அவங்களுடைய ஸ்கெட்சு படி 108 கொண்டு வந்து மீதியை பாஜக ஆதரித்து துணை முதல்வர் ஆகி எதிர்காலத்தில் டிவிகேவை சாப்பிட்றது அப்படின்ற அஜெண்டா எல்லாம் ஸ்கேட்டர் ஆயிடுச்சு. இதனால ஸ்கேட்டர் ஆயிடுச்சு. இப்படிதான் சந்தேகம். கரண்ட் இஷ்யூ கூட நீங்கள் சொல்கிற சந்தேகங்களை விட அப்படி மக்கள் வரை கொடுக்குறேன். இப்போ என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர்
தெளிவாக ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களை போன்ற அரசியல் இடதுசாரி சார்ந்த அரசியல் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட டிவிக்கே வந்து பிஜேபி சொல்லிட்டு தான் கேட்பாங்க, பிஜேபி பக்கம் தான் போவாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ நடக்கிற நடைமுறை பார்க்கும்போது தெரிஞ்ச தெரியாமல் கூட காங்கிரஸ் போகுது. அது ஒரு மதவாத அற்ற கட்சி. அப்போ இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்க, விசிகாவுக்கும் சிபிஎம்முக்கும் கடைபிடிக்கிறாங்க. என்ன பாயிண்ட் ஆஃப் இருந்தாலும் அதிமுக கூட போகாமல் இடதுசாரிகளையும் விசிகா தானே கூப்பிட்றாங்க. அப்போ அது ஒரு ஆரோக்கியமான செயல்பட தெரியாத உங்களுக்கு இல்லை. இப்போ குறைஞ்சபட்சம் அதிமுக கூப்பிடல நீங்க நினைக்காதீங்க. அதிமுக எல்லாமே முயற்சி பண்ணி அது நடந்துட்டு இருக்கு. ஆனா வெளிப்படையா எடப்பாடி எடப்பாடி துணை முதல்வர் கேட்பாரு. அதை விடுங்க, இப்படி ஒரு மூவ் போகுது, அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? அதான் அந்த மூவுடைய விஷயமா கேட்குறேன். நீங்க உங்க அதிமுகவுக்கு மேல இருந்து இப்ப எல்லா பிரஷரும் போய்கிட்டு இருக்கலாம், சரிங்களா? இப்போ விஜய்க்கு இந்த கூட்டணியிலிருந்து ஆட்கள் உள்ள தள்ளப்படுவதற்கு நிச்சயமாக வாய்ப்புண்டு, சரியா? ஆனால் அவங்க என்னன்னா, தனக்குன்னு ஒரு சொந்த போட்டி இருக்கும்ல. என்ன அப்படின்னா, பெரிய ஒரு புகழ் சம்பாரிச்சிட்டோம், இப்படி வந்து உட்காந்துட்டோம், இதை முடிஞ்ச அளவு காப்பாற்றிக்கணுன்ற ஒரு போராட்டம் இருக்கும். அப்போ என்னென்னா, எஜமானன்கள்கிட்ட ஐயா விடுங்க, அவங்கள அப்படி சமாளிச்சிடலாம், இப்படி சமாளிச்சிடலாம், நாங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கிறோம் அப்படின்ற இந்த நெகோசியேஷன் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான போராட்டம் இவங்க தரப்புல இருந்து இருக்கும். யார் பாஜகட்டையும் இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, குறைஞ்ச சேதாரத்தோடு உட்காடுறோம், நீங்கள் சொல்கிறத செஞ்சு கொடுக்குறோம் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் காங்கிரஸில் வந்தால் அவன் 2 சீட்டு சரின்ட்டான், எடப்பாடியை கூப்பிட்டு யார் துணை முதல்வர் கொடுக்குறது, 10 மினிஸ்டர் யாருக்கு கொடுக்குறது அப்படின்ற விஷயங்கள்லாம் ஓடும். எடப்பாடி ஒரு லெவலுக்கு மேலே பேச்சு கேட்க மாட்டார், ரைட்டா? இப்போ பாஜக, அதுவும் பாஜக மொத்தத்தில் அடி வாங்கி உட்காந்துருக்கும் போது இப்போ எடப்பாடி டிக்டேட் பண்ணுற ஆள் தான் கேரக்டர், ரைட்டா? அவர் நலன்னு வரும்போது அவர் எதை வேணால் தூக்கி போட தயாரான ஆள் என்பது அம்மா வரையிலையும் அது தெரிஞ்ச விஷயம். அதுதான் அன்றைக்கி உண்மையாக இருக்குது. அப்போ என்னென்னா, இதெல்லாம் சேர்ந்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவர்கள் சில முயற்சிகளை இப்படி செய்கிறாங்க. செய்யலைன்னா கடைசி புகழுடைய அதிமுக தான். அதிமுகவிலேயும் கூட ஒரு லெஸ் அட்டம்ப்ட்டு பாஜக, அதாவதுங்க இதுக்கு பாஜக விஜய் பிரிக்க முடியாமல் நம்ம சேர்ந்தே பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, எடப்பாடியினுடைய டிமாண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக அங்கேருந்து 5 பேரை ரிசைன் பண்ணிட்டு வாங்க, கட்சியை ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு கூட 10 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலாம், அப்படி வாய்ப்பு இருக்குது. ஆமாம். அப்போ இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. அது நிலைமையில் டெவலப்மெண்ட்டில் தான் தெரியும். இப்போ இந்த இடதுசாரிகள் அவங்களுக்கு நம்ம வார்ன் பண்ணி ஒன்றை சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் உண்மையிலேயே உழைக்கும் மக்களுடைய நலனை கருதுனீங்கன்னா, சரியா, இந்த தற்காலிக லாபத்தை விட்டுட்டு ஒழுங்காக உருப்படியாக இருக்க பாருங்கள், சரியா? இன்றைக்கி நீங்கள் அவங்கள்ட்ட போய் ஒரு மந்திரி பதவி, அது ஏதோ ஒரு பதவிகளை கூட பெற்றுக்கலாம். ஆனால் நாளைக்கு விஜய் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் நீங்கள் பொறுப்பு. அப்புறம் நான் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வெறும் 0.65%, சரியா, 0.65% போயிடும் அப்படின்றத எச்சரிக்கையாக சொல்ல வரும். விசிகாவுக்கும் அதே தான். விசிகா ஏற்கனவே என்னென்னா, விசிகாவை என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் தேர்தலுக்கு முன்னால் சீட்டுகளுக்கு உறுதியாக சண்டையை போடுங்க. கூட்டணி ஆட்சி இல்லைன்னா வேணான்னு சொல்லி சண்டையை போட்டிருக்கணும் திமுகட்ட. அந்த கட்ஸு எங்கே போச்சு? இடதுசாரிகளை ஒருங்கிணைச்சிட்டு கூட்டணி மந்திரி சபை இல்லைன்னா நான் பங்கெடுக்க மாட்டேன், அதுக்கு மேலே நான் எவனையும் பார்த்துக்கிறேன், நான் தனியாக கூட நின்று தோத்துட்டு போகிறேன்னு சொல்லணும். இன்னைக்கு கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு கண்முன்னே நிகழ்ந்திருக்கு. ஆனால் விஜய் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கெல்லாம் நாளைக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்குவீங்களா? முன்னாடியே முடிவு பண்ணணும்னா கொஞ்ச நாள் இருப்போம், அப்படி சப்போஸ் தவறான முடிவு எடுத்தால் வெளியே வரும்னு நினைக்கலாம்ல. அல்ல, அதுதான் அதில் மக்கள் நீங்கள் பிஜேபி பக்கம் குறைஞ்சபட்சம் பிஜேபி பக்கம் போகாமல் ஒரு வழியா இல்லையா? ஒரு விஷயம், பிஜேபி தான் விஜய் ஆப்ரேட் பண்ணுது அப்படின்றது உங்களுடைய சனாதன எதிர்ப்பு கண்களுக்கு தெரியலையா? நான் தான் கேட்குறேன், உங்களுடைய அரசியல் தொலைநோக்கு பார்வை என்னவா இருக்கு? நாளைக்கு அவர் யாரை கேட்டு ஆட்சி நிறுவனம் இல்லாமல் வெளிப்படையாக எதுவும் சொல்லாமல் அப்படி முடிவுக்கு வர முடியுமான்றேன்.
நிரூபணம் என்னங்க? அவர் எங்க பாஜக எதிர்த்தாரு? விஜய் எங்க பாஜக எதிர்த்தாரு? கொள்கை எதிரின்னு சொல்லிட்டா போதுமா? கொள்கை எதிரின்னு சொல்லிட்டா போதுமா? அதுக்கான ஆக்ஷன் எங்க? என்ன போராட்டம் நடத்தணும்? ஆட்சிக்கு வந்து ரோல் பண்ணும்போது தானே தெரியும். அதனால அது வந்து பொறுத்துக்கலாமே உங்களை போட்டு முற்போக்குவாதிகள் இல்லை. அதான் சொல்கிறோம். நீங்கள் விழிப்புணர்வு இல்லாத மாடுகள் பொது சுமக்கின்றனன்ற கதை தான். சரிங்களா? விஜய்க்கு யார் டிக்டேட் பண்ணுறா, யார் ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறா, யார் கேஸில் 44 பேர் கரூர் கேஸில் இன்னும் சார்ஜ் ஷீட் போடாமல் வச்சுருக்கிறா, எல்லாமே இருக்குல்ல. எல்லாமே ஏன் நடக்குது? அதை மட்டும் வச்சுட்டு முடிவு பண்ணணும்னு தெரியல. இருந்தாலும் நீங்கள் ஒரு கடுமையான விமர்சனம் முன் வைக்கிறீங்க. அதை அப்படியே மக்கள் மறைக்க விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்கிறது நேரம் ஒதுக்கி நன்றிங்க. நன்றி.